ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ். இன்றைக்கி வீடியோவில் சின்னதாக ஒரு மேக் ஓவர் தான் நம்ம பார்க்க போகிறோம். டைனிங் ஹாலில் வாலில் ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி பிளெயினாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நான் இந்த மாதிரி மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். மேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமே இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா அயன் ரேக்னுடைய 4 சைட்லையும் இருக்கும் இல்லையா, அந்த இது மட்டும்தான் எடுத்திருக்கேன். நடுவில் இருக்கிறது எல்லாமே உடன் போர்டு. ஆக்சுவலாக இந்த அயன் ரேக்னுடைய அந்த ஷெல்ஃபு கூட இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இப்போ அதில் நம்ம எதனாவது துணி இல்லைன்னா பாத்திரங்கள் எல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது ஓப்பன் ஷெல்ஃபாக இருக்குது அப்படிங்கிறனால நிறைய டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறனால அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுனால இவ்வளோ நாள் நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி உடன் போர்டை சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த அயன் ரேக் நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். உடன் போர்டு கட் பண்ணுறதுனால அந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா சிலதுலாம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கையில் படக்கூடாது அப்படிங்கிறக்காக பேக்கிங் டேப் இருக்கும் இல்லையா, அதுதான் எல்லா சைட்லேயும் வச்சு நான் ரேப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரேக்கில் போர்டு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் 2 சைட்லேயுமே பிளாக் கலரில் த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வச்சு நான் ஜிக்ஸாக்காக கட்டியிருக்கேன். அந்த மாதிரி கட்டினோன்னே அது பார்க்குறக்கே ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலுமே ரொம்ப அழகாக இருந்தது. சப்போஸ் உங்ககிட்ட கூட இந்த மாதிரி அயன் ரேக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அது ஒரு 10 rupees தான் இருக்கும் த்ரெட்டு. அதை வச்சு இந்த மாதிரி கட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி சைடில் மட்டும் கட்டாமல் பேக் சைடில் கட்டினாலுமே கூட அழகாக இருக்கும். இது போல் என்கிட்ட இந்த டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாம் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது எந்த இடத்துல வால் பிளெயினாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு நம்ம பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும், நமக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி மேக் ஓவர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மெயினாக மைண்ட் எப்போ டல்லாக இருக்கோ, ரொம்ப அப்செட்டாக இருக்குது பண்ணிங்களா, அந்த மாதிரி டைம்லலாம் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன மேக் ஓவர் பண்ணிவிடுவேன். கிச்சன்லேயே கூட சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது அது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை நமக்கு கொடுக்கும். அப்போ எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நமக்கு. ஸோ வேலை செய்கிறதுக்கு நமக்கு அந்த மைண்ட் செட்லேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் இந்த மாதிரி சின்ன சின்ன மேக் ஓவர்ஸ் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். நீட்டாகவும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ இங்கே இருக்கிற பாட்லாம் பார்த்திங்கன்னா இது 10 rupees அப்படின்னு வாங்கினா க்ளே பாட் தான். கோல்டு பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். இந்த மாதிரி வைக்கிற திங்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சு வாங்கியிருப்போம். அதேமாதிரி நமக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் சில திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம டெய்லியும் பார்க்குற மாதிரி இடத்துல வைக்கும்போது, ஏதாவது ஒரு இடத்துல வைக்காமல் நம்ம டெய்லியும் பார்க்கும்போது அது நமக்கு எனர்ஜி பூஸ்டப் பண்ணும் இல்லைங்களா. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே இடத்துல நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது. நான் என்னோடய மைண்ட் செட்டில் நான் அந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி அழகாக விளக்கேற்றி வச்சுட்டு தூப்பெல்லாம் வச்சோம் அப்படின்னா அது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸையும் எனர்ஜியும் ஹாப்பினஸையும் 100% கொடுக்கும்னு நான் நம்புவேன். மேலேக்கு இது கூட பார்த்திங்கன்னா தீபாவளி டைமில் வாங்கினது கேண்டில் லேம்ப்பு தான். இது ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் அதை நான் யூஸ் பண்ணல, ஷோ பீஸாக மட்டும் வச்சுக்கலான்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.